தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்படியே பார்க்கும்போது இது தமிழ்நாட்டுக்கே புதுசு. அமெரிக்கா, நியூசிலாந்து, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலாம் போனால் பார்க்கலாம். இது நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன கேப்பில் கரெக்டான அளவில் இது வேணால் நமக்கு டயரில் போடும். பால்கனியில் கன்ஜஸ்டடாக இருக்க மாட்டேன். தமிழ்நாடு பூரா செஞ்சு தரோம். டியூப் ராடு எஸ்எஸ் இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. இப்படி ஏறும்போது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டீல் இதெல்லாம் அதோட ரிச்சாக லேண்டிங் இருக்குது. சில வீட்டுக்கு கொஞ்சம் லேண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு சைட்டோட முட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். உங்கள் வீட்டோட லுக்கே வந்து நெக்ஸ்ட் இல்லை, இந்த வீட்டிலும் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் நாம் இப்போ கரூரில் இருக்கோம். ஒரு வித்தியாசமான ஹேண்ட் ரைல் இது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வித்தியாசமான ஒரு இன்டீரியர் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து கான்க்ரீட்டில் வந்து ஸ்டேர் கேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக ஃபாரினில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டீக் வுட்டை வச்சு ஸ்டேர் கேஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப்போட தேக்கு வுட்டு இது 2500 4500 வரை இருக்குது. ஃபுல்லாக தேக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸில் கூட உங்களுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து இவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இவங்களோட ஒர்க்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கடன் தான் இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணித்தராங்க. ஸோ இவங்களோட நம்பர் வந்து நான் இங்கேயே கொடுத்துருப்பேன். உங்களுக்கும் இதே மாதிரியே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே கூப்பிட்டாலும் இவங்க வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ இவங்க பண்ண 2 சைட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர், கரூர் 2 இடத்துல ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ரஃபிக் தைக்காடன். கம்பெனி பேர் தைக்காடன் ஸ்டீல் ஹவுஸ். நாங்கள் அந்த மெட்டல் ஸ்டேரு, கிளாஸ் ஹேண்ட் ரயில், ஸ்டீல் டோர், விண்டோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த பின்னாடி பாருங்க, இந்த 4 வீடு இருக்குல்ல, அதில் 3 வீடு நான் பாட்டி மெட்டல் ஸ்டேர் பண்ணியிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கே புதுசு. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். அமெரிக்கா, நியூசிலாந்து, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலாம் போனால் பார்க்கலாம். இது நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 வீட்டில் பண்ணியிருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் ஒரு அழகான ஃப்ளோட்டிங் மெட்டல் ஸ்டேர் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வெளிநாட்டில் அதிகமாக பார்க்கப்பாங்க. நியூசிலாந்து, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல பார்ப்பாங்க. அங்கெல்லாம் இதுதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து காங்கிரீட்டில் பண்ணுவாங்க. காங்கிரீட்டில் போடும்போது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன சொன்னாது. இப்போ இது இங்கே போது பார்த்தீங்களா, கொஞ்சம் வியூ இருக்குது, கொஞ்சம் கன்ஜஸ்டட் இல்லாமல் இருக்கிறேன். அப்புறம் அழகா இருக்கும். மெயினாக தான் அழகா இருக்கும், ஃப்ரீயா இருக்குது பார்க்கும்போது. இப்போ இங்கே வந்து மேலே பார்க்கலாம், பின்ன ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இது எப்போ வேணாலும் மாடல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் தெரியுமா, எதுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் பிரச்சனை வராது, காங்கிரீட் இதுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. சீக்கிரம் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டாடா ஸ்டீலில் போட்டிருக்கு. இந்த கீழே இருக்குது இல்லை, இது டியூப் போடலாம், ராடு பண்ணிக்கலாம், எஸ்எஸ் போடலாம். இந்த இதுக்கு இதுதான் கொஞ்சம் அழகா இருக்கும். நான் சொல்லும்போது ராடு இல்லாட்டி இந்த டியூப் தான் போட சொல்லுவாங்க. இதுக்கு தான் மேட்ச் ஆகும். இது பிளாக் பண்ணிக்கலாம், ஒயிட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு என்ன கலர் தேவைப்படுது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்டீரியர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், அப்புறம் மெத்த வுட் கலர் இருக்கும். எது வேணும் பண்ணிக்கலாம். அப்புறம் உண்டு வந்து பாருங்க, இப்போ மெட்டல் போடும்போது இது இப்படி ஏறும்போது இங்கெல்லாம் கை தட்டி இதில் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால சின்ன வுட்டு போடும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதாவது தேக்கு வுட்டு தான் பண்ணியிருக்கேன். இது இந்த சைட்டில் இதெல்லாம் தேக்கு வுட்டு தான். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போது கீழெல்லாம் கேப் தெரியுது இல்லை, அதனோட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பார்க்கும்போது. சவுண்டு வராது. அப்புறம் இது பாருங்க, இது பாருங்க, சின்னது இருக்குல்ல, இது வுட்டு தானே, அந்த ஒரு சவுண்ட் இருக்கும். இது பார்த்தீங்களா, காங்கிரீட் இருக்கும்போது அதுக்கு வேற, இதுக்கு வேற. இது வுட்டு தானே, இந்த வுட்டில் மதிக்கிற ஒரு சின்ன சவுண்ட் இருக்கும். அப்புறம் இது ஜெர்க்கிங் எல்லாம் இருக்க மாட்டேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். திக்னஸ் பாருங்க, இது டாட்டா அயன் வச்சுட்டு சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. நல்லா எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கிக்குவாங்க. பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை, அந்த வுட் இருக்குல்ல 3 இன்ச்சு திக்னஸாக இருக்கு. அதுக்குள்ள மெட்டல் இருக்குது, அது ஃபுல் பேக் பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் அதுக்கு இந்த பியூரோ, இந்த சோஃபா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ வெயிட் வேணாலும் கொண்டு போய்க்கலாம், பிரச்சனை. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் இருக்கு, இங்கே சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மெட்டல் இதுக்கு சென்டரில் சப்போர்ட் இருக்குது, 2 சைடில் சப்போர்ட் இருக்குது. இது என்ன, ஒரு வீட்டுக்கு இதுக்கு 90 இருக்குது வித்து. ஏன்னா சில வீடு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். கன்ஜஸ்டடாக இருக்கும்போது இங்கே பாருங்க, காங்கிரீட் பண்ண இதெல்லாம் அந்த அளவுக்கு அழகு இருக்க மாட்டேன். சின்ன கேப்பில் கரெக்டான அளவில் ஒரு ஸ்டேர் பண்ணியிருக்கு. நாங்கள் இது 10 இன்ச்சு இருக்கும். இந்த ஸ்டெப் இருக்குல்ல, த்ரெட், இது வேணா நமக்கு எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் கம்மி பண்ணிக்கலாம், 1 மீட்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1க்கு 10 போட்டுக்கலாம், 4 ஃபீட் போட்டுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த சென்டர் பீம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹெவி போடுவாங்க. இதுக்கு
வாரண்டின்னா 50 இயர்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அது கூட ஜாஸ்தி லைஃப் இருக்குது. நம்ம சொல்லும் போது இவ்வளவு சொல்றது அவ்வளவுதான். கீழே போட்டிருக்கு டாடா ஷீட், டாடா டியூப் தான் போட்டிருக்கு கீழே. அப்புறம் இது தேக்கூட்டு தான் பண்ணிருக்கு. இதுக்கு லைஃப் இருக்குது. நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃபீல்டு மட்டும்தான். அப்ப இதுவரை எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. நாங்க சொல்லும் போது 50 சொல்லுவாங்க, 20 சொல்லுவாங்க. லைஃப் கிடைக்கும், இதுக்கு எவ்வளவு வேணும் கிடைக்கும். ஏன்னா கீழே நாங்க ஸ்டீலோட போட்டு தான் போடுறாங்க. கீழே மேலதான் அப்படிதான் எஸ்எஸ்ஆர் தான் போடுறாங்க நட் போல்ட். தேக்கு வுட்னா அதுக்கு லைஃப் கண்டிப்பா 10 வருஷம் கண்டிப்பா கம்பல்சரி கொடுக்குறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே மேலே வந்துட்டு பாருங்க, இதுல ஜாயின் பண்ணிருக்கு, போல்ட் போட்டிருக்கு. கீழே கட் பண்ணாம இதை ஹோல்ட் பண்ணி உள்ள இறக்கி வச்சு அதில் போல்ட் பண்ணிருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. ஸ்ட்ராங்கா இருக்குது எல்லாமே. பாத்தீங்களா இந்த சவுண்ட் இருக்கும். இந்த ஹேண்ட் ரெயிலுக்குங்க இது அப்போலோ ஜிபி தான் போட்டிருக்கு. இது ராடு கூட பண்ணிக்கலாம். பாலிஷ் ராட் இருக்குது, ஸ்கொயர் டைப்பு, அது பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்எஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாஸ் வேறு போடுறாங்க. கொஞ்சம் மாடல் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இது வந்து பாருங்க, சின்ன இது வச்சுட்டா அப்புறம் இந்த வுட் இருக்குல்ல, சின்ன வுட் போட்டிருக்கு. இது கொஞ்சம் முடியும் போது இதுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இல்லைங்க ரெஸ்ட் ஆக மாட்டேன். கீழே வந்து டாட்டா தான் பண்ணியிருக்கு, அப்போலோ தான் போட்டிருக்கு. அப்புறம் இதுக்கு வேறு நாங்கள் ப்ரஷ் கோட் போடுவாங்க, இந்த அப்பாக்சி பண்ணுவாங்க. அது பிராண்டு தான் போடுவாங்க. எல்லாமே பிராண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேல பெயிண்ட் வருது இல்ல, அதனால அந்த மாதிரி வராது. கிட்டத்தட்ட 2009 நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. வுட் தேக்கு அதே மாதிரி தான். இதுவரை எதுவும் கம்ப்ளைண்ட் வரல எங்களுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இங்கே துணி வச்சு க்ளீன் பண்ண வேண்டியதா. அது ஈர துணி இருக்குமில்ல, அது வச்சு அவங்க உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாப்போட போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி புழிஞ்சு தானே பண்ணுவாங்க, அதனால அந்த மாதிரி பிரச்சனை வராது. இதுவரை வந்தது இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை தான் சொல்றேன் நாங்க. அப்புறம் இதோட என்ன தெரியுமா, கொஞ்சம் இடம் போதும். இது லேண்டிங் இருக்குல்ல, இது 3ஆ பண்ணியாச்சு. இந்த காங்கிரீட் போடும்போது சிங்கிளா தான் இருக்கும். அப்ப ஸ்டெப்போட ஹைட் ஜாஸ்தியா வரும். இது என்ன சின்ன ஹைட் கம்மியா இருக்கும். மேல ஏறும்போது இந்த முட்டு வலி இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஹைட் கம்மி தானே. இது பாருங்க, இது ஒரு லேண்டிங் நான் 3ஆ கட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி வச்சிருக்கு. அதனால இது சிம்பிளா ஹைட் கம்மியாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் இடம் போதும், பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும். பாருங்க, அந்த அளவுக்கு ரேட்டு வராது. எப்பவுமே நல்ல ஃபினிஷா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க வீட்டோட லுக்கே மாத்திரும். பாருங்க, பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்குதுல்ல, கொஞ்சம் எல்லாம் நல்ல அழகா இருக்குது பார்க்கும்போது. அது சிமெண்ட் காங்கிரீட்ல போடணும்னு வச்சுக்கோங்க. இது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த லேண்டிங் இருக்குதுல்ல, அது சிங்கிளா பண்ண முடியும். இல்லாட்டி டபுள் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஹைட் ஜாஸ்தியாயிரும். இது சின்ன ஹைட் பாருங்க, சின்ன ஹைட், அவ்வளவுதான். அப்புறம் இங்கிருந்து பாருங்க, அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பாத்தீங்களா, இது காங்கிரீட் ஆகும்போது டார்க்கா இருக்கும், வெளிச்சம் எல்லாம் கிடைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. பாத்தீங்களா, ஒரு இங்க ஸ்டேர் இருக்கு, அந்த ஃபீலிங்கே வராது. அப்புறம் இங்க இங்க சோஃபா போட்டுக்கலாம், டிவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் இங்க இடம் இருக்குது. இது நெக்ஸ்ட் வீல்ல இந்த வீடும் அதே மாடல் தான் பண்ணிருக்கு. வாங்க இதே பேட்டர்ன் தான். நமக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இவருக்கு இதே இந்த இடத்துக்கு இதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைச்சு அதான் இது பண்ணிருக்கு. மாடல் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்க போட்டோ பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு போட்டு தரேன். இதுல கிளாஸ் போட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் டிஸ்ட், இந்த பெண்ட் இருக்குல்ல, அது இருக்குது. வால்ல மட்டும் பார்க்கும்போது இந்த ஸ்டெப் இருக்குல்ல, கீழே எதுவும் சப்போர்ட் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி மாடல் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் எல்லாம் இந்த வால் தான் இருக்கும். அப்படி சைடு லேண்டிங் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லா கிளாஸ் போட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்ட்ரைட் இருக்குது. எப்படி வேணா போட்டுக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்டான மாடல் இருக்குது. ஒரு சில கஸ்டமர்லாம் நம்ம அவரா நெட்டில் பார்த்துக்கிட்டு இந்த மாடல் பண்ண கேட்பாங்க. அப்போ அந்த சைட்ல வந்து பார்த்து இல்லாட்டி அந்த இடப்படி பார்த்தா எங்களுக்கு தெரியும் பண்ணலாமா இல்லாட்டி சொல்லுவாங்க. ஓகே பண்ணிட்டு எது மாடல் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர்ஸ் நமக்கு இது ஒயிட் போடுவாங்க, இல்லாட்டி வுட் கலர் போடுவாங்க. இன்டீரியர் தகுந்த மாதிரி கலர் எது வேணா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு கலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எது வேணா பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு இந்த சைட்டுக்கு 1,85,000 வந்திருக்கு. இது ஃபுல் பேக்கிங் தானே வுட்டு. ஒரு சைட்டுக்கு என்னென்ன மாடலு அதை அந்த அளவுக்கு ரேட்டு டிஃப்ரெண்டாக வரும். கிளாஸ் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அப்புறம் இந்த ஸ்டெப்போட இங்கே 18 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்களா லேண்டிங் இருக்குது. சில வீட்டு கொஞ்சம் லேண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு சைட்டோட மெஷர்மெண்ட் என்ன, அந்த அளவுக்கு அதில் மாடல் என்ன, அந்த அளவுக்கு ரேட்டு டிஃப்ரெண்டாக வரும். எங்ககிட்ட எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. வுட் இருக்குது. கஸ்டமர் சொன்னால் போதும், என்னதுன்னா அதுக்கு வுட்டு ஆனால் வுட்டு, கிளாஸ் வேணா கிளாஸ், எல்லாத்துமே நம்ம கிட்ட ஆள் இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரியில் செஞ்சுட்டு கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துமே அங்கே ஃபேக்ட்ரி வச்சுட்டு அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு வந்து செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ், இந்த பென்னிஸ்டர் இருக்குல்ல, கிளாஸ் ஃபுல்லாக பெண்டாக போட்டிருக்கு. வாங்க அது போய் பார்க்கலாம். நாம இப்போ கரூரில் இருக்கோம். இது 2வது சைட்டு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சைட்டில் அயனு வுட்டு போட்டிருக்கு. இங்கே வந்து கிளாஸ் அண்ட் வுட்டு போட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான ஹேண்ட் ரயில் இது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பாருங்க, என்ட்ரன்ஸில் வுட் அண்ட் கிளாஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் எஸ்எஸ்எல்ல பார்த்துருப்பான். இங்கே டிஃப்ரெண்டான வுட் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கு. இது தேக்குள்ள தான் பண்ணியிருக்கு. கிளாஸ் டஃபன் கிளாஸ் பண்ணியிருக்கு. எச்சிம் போட்டு அசிட் ஒர்க் பண்ணியிருக்கு. சாதா கிளாஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். இது உடஞ்சா அதுவும் சின்ன கிறிஸ்டலில் தான் உடையும்.
இந்த பீஸா உடையாது. இந்த மாதிரி ரயிலிங்கு டயரில் போடலாம், பால்கனியில் போடலாம். இப்போ மேலே டைனிங் ஹால் இருக்குல்ல, மேலே ஏறி அங்கேயே பால்கனி இருக்கும், அதிலே போடலாம். சிட் அவுட்டில் போடலாம். இது அவுட்டரில் மட்டும் போடக்கூடாது. இப்போ சிட் அவுட்டில் இங்கே ஃபுல்லாக தண்ணி வர மாட்டேன், அதனால இங்கே இது விட்டு போட்டிருக்கு. இதோட காஸ்ட்டு மீட்டருக்கு 12,000. இந்த டிசைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரவுண்டு ஸ்டேர் பண்ணியிருக்கு பாருங்க. இது டஃபும் பண்ண மாட்டேன், இது இப்போ ஒன்லி பிளைன் கிளாஸ் தான். இது மேலே தேக்கு விட்டு பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் பைக் தான் பண்ணிருக்கு, சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்களா? இப்போ ஸ்டீலோட பாருங்கள், இந்த ஸ்டீல் இதெல்லாம் அதோட டிஃப்ரெண்ட் அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரிச்சாக இருக்கும். 2 ஃப்ளோர் பண்ணியிருக்கு. மேலே ஓப்பன் ட்ரெஸ்ஸு, இந்த மேலே ஏறிட்டு ஃபினிஷிங் இந்த பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், கீழே இப்படியே போகும்போது இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்படியே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரிச்சாக இருக்குது. இது 22,000 per மீட்டருக்கு வருது. இது ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டெப்போட வேலையெல்லாம் முடிச்சு 1 month டைம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்செல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், அப்புறம் கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணி மேலே அதுக்கப்புறம் இந்த வுட்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பால்கனி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி எஸ் மாதிரி பண்ணியிருக்கு பெண்டு கிளாஸ். கீழே பார்க்கும்போது டைனிங் ஹால் பார்க்கலாம், தேக்கு விட்டு பண்ணி வச்சிருக்கு. எல்லாமே கிளாஸை பெண்ட் பண்ணி மேலே தேக்கு விட்டு போட்டிருக்கு. இந்த ஃபர்னிச்சரோட சேர்த்து அந்த சேம் பாலிஷ் இங்கே பண்ணியிருக்கு. வீட்டோட லுக்கு அழகாக பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், லைட் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது பார்க்கும்போது பாருங்கள், கீழே டைனிங் ஹால் வியூ இருக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ராயலாக இருக்கும். எஸ்எஸ்எல் பண்ணால் இந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டேன். பெண்டுக்கு எல்லாமே சேம் ரேட் தான், ஆனால் இந்த ஸ்ட்ரைட் இருக்குல்ல, இதுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். இந்த ஸ்ட்ரைட் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு 10,000 மீட்டருக்கு வரும், 2 மீட்டருக்கு. இந்த இதுக்கு 20,000 பெண்ட் ஸ்டேருக்கு வரும். இந்த ஸ்ட்ரைட் ஏரியாவுக்கு இந்த 10,000 ரைட் போடுவாங்க. இதுக்கு ஒரு 15 years வாரண்டி இருக்குது. கிளாஸுக்கு வாரண்டி கொடுக்கறது இல்லை, யாரும் கொடுக்கறது இல்லை. அதனால சர்வீஸ் இருப்போம், நாங்கள் எவ்வளோ வேணாலும் சர்வீஸ் போடுவாங்க. தமிழ்நாடு பூரா செஞ்சு தரோம். லாங் ஆகும்போது அது கூட சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும்.